உடனே ஹனுமான் என்ன பண்ணினார், நீ இட்டி போய் உட்காந்துக்கோ, நான் ராஜா ராவணன் இருக்கா, நேரம் பேசிக்கிறேன் விட்டார். எனக்கு நேரம் பேச தெரியும், எனக்கு வக்கீல் வேண்டாம், நீ என்ன நடுப்புற, அதோ அவன் உட்காந்துருக்கான், 10 தலை இருக்கு, 20 காது இருக்கு, நான் முணுமுணுக்கிறதுக்குள்ள அவன் காதல விழும், நீ எனக்கு பயப்படுறேன், நான் பேசுறேன்னு விட்டார். அப்ரவீன்ன அஸ்மி சக்ரஸ்ய யமஸ்ய வருணஸ்ய வா நனமே சக்ஷம் விஷ்ணுனா நாஸ்மி சோதிதா ஜாதிரேவமத்வேஷா வானரோஹம் கதா. அப்படி சொன்னாலாம். அப்ரவீன்ன அஸ்மி சக்ரஸ்ய யமஸ்ய வருணஸ்ய வா, நான் இந்திரனுடைய தூதன் அல்ல, யமனுடைய தூதன் அல்ல, வருணனுடைய தூதன் அல்ல, நான் விஷ்ணுனாஸ்மி பிரேஷிதா. விஷ்ணு என்ன அனுப்பிச்ச தூதன் இல்லை, நான் விஷ்ணு என்ன அனுப்பல்ல. குபேரா அனுப்பிச்சானோன்னு கேட்டையே, தனதேனமே சக்கியம், குபேரனோட எனக்கு ஸ்நேகமே இல்லைன்னா. ஏன்னா அவன் பேங்கரவன், பேங்கருக்கும் பிரம்மச்சாரிக்கும் என்ன சம்பந்தம், என் பேர் வச்ச பேங்க் கூட இல்லையே. தனதேனமே சக்கியம் விஷ்ணுனாஸ்மி ஜோதிதா. அவர் பிரம்மச்சாரி, அவர் பேர் எனக்கு வைக்கணும். அதே நமே சக்கியம், எனக்கு ஸ்நேகமே இல்லை குபேரனுடைங்கிறார். விஷ்ணு அனுப்பிச்சுனாவல்ல, விஷ்ணுனாஸ்மி சோதிதா ஜாதிரேவமத்வேஷா, என் ஜாதியே குரங்கு ஜாதி. அதையும் தவிர்த்து என்னத்துக்கு இந்த காடெல்லாம் அழிச்சேன், ராட்சால கொன்னேன்னு கேட்கிறியே. துர்தர்ஷனே ராட்சசேந்திரஸ்ய துர்லபே ததிதம் கிருதம் மயா. ராட்சசேந்திராளான தங்களை தரிசனம் பண்ணுவது பரமசிரமம். இப்படி பண்ணாத போனா நான் உள்ள வந்து அழகா அவங்கள பார்க்க முடியாது, டிக்கெட் கொடுக்க மாட்டேன். அதுக்காக இப்படி இல்லாம பண்ணினேன். தரிசனே ராட்சசேந்திரஸ்ய துர்லபே ததிதம் மயா, அதுக்காக இப்படி இல்லாம பண்ணினேன். உள்ள வந்து இல்லாம நான் பார்க்க முடியுமோ? பெரிய கோவில் கும்பாபிஷேகத்துக்கு 100 ரூபா டிக்கெட் வச்சு விட்டான். ஏழைகளுக்கு உள்ள போக முடியல, கும்பாபிஷேகம் தரிசனம் பண்ண முடியல. அது புத்திசாலியா இருக்கிறவன் ஒருத்தன் பார்த்தான், அவன் கையில பணம் இல்லை, தரிசனம் பண்ணோம்னா வந்துட்டான் ரொம்ப தூரம். அங்கே இருந்தேன், அவன் 100 ரூபாய் எல்லாம் உள்ள போட்டான். என்ன பண்ணான் தெரியுமோ? ஒரு நாக்கு ஒரு சட்டியை வாங்கினான், புது சட்டியை. 3ஆம் முயற்சியை நினைச்சான் குளத்துல, அதை மேல மூடிட்டு நைவேத்தியம் நைவேத்தியம் உள்ள போட்டான். துர்லபே ராட்சசேந்திரஸ்ய தரிசனே ததிதம் மயா. தர்ஷனார்த்தே விநாசிதம் வரம் ராட்சசராஜஸ்ய தர்ஷனார்த்தே விநாசிதம். ராட்சசேந்திராளான உங்களுடைய தரிசனத்துக்காக தான் இந்த காட்டை அழிச்சேன், இந்த வனத்தை அழிச்சேன். என்ன ரட்சிச்சுக்கிறதுக்காக ராட்சால நான் வதம் பண்ணினேன். அவள் வதம் பண்ண சங்கல்பம் இல்லை, என்ன ரட்சிச்சுக்கணும் இல்லையோ, அதற்காக நான் பண்ணினேனாக்கம். இப்படி எல்லாம் சொன்னார். அப்போ ராவணன் என்ன நினைச்சானா, இது என்ன குரங்குக்கு எத்தனை பலம் இருந்தா என்ன, நமக்கு வரதானம் இருக்கு, பரமேஸ்வரன் ஆராதிச்சிருக்கோம், வரன் இருக்குன்னு நினைச்சானா. நினைச்ச உடனே இவர் என்ன சொல்றார், என்கிட்ட இருக்கு ஒரு அணுகுண்டுங்கிறார். பிதாமகாதேவரா மமாபேஷோபியுபாகதா, பிரம்மதேவனிடத்துல எனக்கும் வரன் இருக்குடான்னார் அனுமார். பிதாமகாதேவரா மமாபிங்கிறார், எனக்கும் இருக்குங்கிறார். எனக்கும் இருக்குன்னு என்னதுக்காக சொல்லணும்? என்ன உனக்கு வரன் இருக்குன்னு நினைக்காத, எனக்கும் இருக்கு. பிதாமகாதேவரா மமாபேஷோபியுபாகதா. இவர் பேசுற பேச்சிலேயே ராவணனுக்கு பாதி பலம் போயிடுதுன்னு. அப்படி பேசணும், அது மாதிரி பண்ண ராஜகாரியமும் இல்லையோ. அது என்ன சின்ன காரியமா? ஏதோ ஒரு குடும்பம் நடத்துறதுலயே ஏதாவது தப்பி போச்சுனாக்க என்னெல்லாமோ வந்துடுறது. பெரிய ராஜ்ய காரியத்துல ஒரு சின்ன தவறுதல் பெருசா போடும். சொல்லிவிட்டு உங்க பிராதாவான சுக்ரீவன் உங்களுக்கு ஒரு சமாச்சாரம் சொல்ல ஆரம்பிச்சான்னாலாம். அப்படி சொன்னாலாம், அழகா சொன்னாலாம். ஏன்னா அவங்ககிட்ட சண்டை கண்ட பூஜல் இல்லாம எப்பவும் யுத்தம் இல்லாம காரியத்தை பண்ணிக்கிறவன் தான் புத்திசாலி. முடியலன்னா கடைசியில தான் வச்சுக்கணும் யுத்தத்தை. அதுக்காக அவங்க பிராதாவான சுக்ரீவன் உங்களுக்கு சமாச்சாரம் சொல்லி அனுப்பிச்சான்னாலாம். அப்படி சொல்றா, பிராதுஷ்ணு சமாதேசம் சுக்ரீவஸ்ய மகாத்மனா. பிராதாவான மகாத்மாவான சுக்ரீவனுடைய சமாச்சாரத்தை நீங்க கேட்கணும்னாலாம். அப்படியே இந்த காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்காக பிராதாம்மன் இப்படி ரோட்ல போற போது அண்ணாம்மன் பொடி வாங்கறதுக்காக மூக்குல போடுறான் பாருங்க.
ஆமா நான் விபூதி சம்பளம் வச்சுட்டு இருந்தேன், என்ன கேட்க ஆரம்பிச்சார் எல்லாரும், அதுக்காக விபூதி வச்சுக்கிறதுல இப்போ என்னோட கூட வரார், என்னமோ ரொம்ப தெரிஞ்ச ஒரு மாதிரி அண்ணா அண்ணாங்கிறார். அப்புறம் என்னன்னா கையை நட்டுறார், என்னன்னு கேட்டாக்க கொஞ்சம் பொடிங்கிறார். நான் அந்த சனியை தொடர்றதே இல்லையே என்னையும் கேட்குறேன். அப்புறம் சொல்லி அதுக்காக விபூதி சம்பளம் வச்சுக்கிறது இல்லை. இப்போ பிராதுஸ்ரூணு ஆமா ரொம்ப பேர் கூட வரா. பிராதுஸ்ரூணு சமாதேசம் சுக்ரீவஸ்ய மகாத்மனா